ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்ற அந்த இனிப்பான செய்தியை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரே ஒரு அடியை நீ எடுத்து வச்சிட்டினா போதும். அதுக்கப்புறம் உன்னை வழி நடத்துவதற்காக, உன் கையை பிடிச்சி உனக்கான வெற்றியை கூட்டிட்டு போய் தருவதற்காக உன்னை நோக்கி நான் 10 அடிகள் முன்னால் வருவேன். நம்பிக்கையோட நீ செய்கிற செயல்கள் யாவற்றிலும் நான் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்தே தருவேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போக நான் விடமாட்டேன். நீ தேடுற அமைதியும் சரி, உனக்கான சக்தியும் சரி, உனக்குள்ளே தான் இருக்கு. மன அமைதியை வெளியிருந்து யாரும் கொண்டு வந்து உனக்குள்ள கொடுக்க முடியாது தானே. நீயாகவே யோசிச்சு உன் மனசை அமைதிப்படுத்து. நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்திகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் பேச்சிலும் மூச்சிலும் நம்பிக்கையிலும் உன் புன்னகையிலும் கூட நான் கலந்தே தான் இருப்பேன். நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. காலம் உன்னை மறந்தாலும் இந்த சாயப்பா உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தந்துடுறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நேரமும் காலமும் கூடிய சீக்கிரம் உனக்கு சரியாக சாதகமாக வந்து சேரும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. நீ வடித்த கண்ணீரை எல்லாம் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். ஒருபோதும் நீ வடித்த கண்ணீர் வீணாக போகாது. நீ மனசொடைஞ்சு போகும் நிமிஷங்களில் எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து உன்னை புதுசாக உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கேன். கீழே விழுந்துட்டோமே நினச்சி அழுகாத. உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தனியாக இல்லை. இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க பிறந்திருக்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தாலும் பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறதால இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். உனக்கு இருக்கிற சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே கூட்டத்தில் ஒரு ஆளாக நீ நில்லா வைக்காம கூட்டத்துக்கே ஒருவனாக நீ இருக்கணும் என்று சொல்லவே. கூட்டத்துக்கு மிக முக்கியமான ஆளாக, உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக, மிகப்பெரிய ஆளாக நீ உயரணும், வாழணும், வளரணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். வைரம் நல்லா பளபளன்னு மின்னுதுன்னா அதுக்கு காரணம் அதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி உரசி உரசி பட்டை போட்டது தான். ஆக மனிதனை உரசி உரசி வலிகளை கொடுக்கும்போது மனிதனும் ஒளியாக மாற முடியும், அந்த வைரம் போல ஜொலிக்க முடியுன்றத நீ புரிஞ்சுக்கோ. இப்போது நீ படுகிற கஷ்டங்கள் எல்லாம் வைரத்தை பட்டை தீட்டுவது போல உன்னை தீட்டிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க போகிற, வாழ்க்கையில் ஜொலிக்க போகிற. வாழ்க்கை எப்போதும் புதிராக நினச்சி பயப்படாதே. வாழ்க்கைங்கிறது வெறும் பயணம் மட்டும்தான். அதில் விடைகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்காம நீ போகும் பாதைகளை ரசிக்க கற்றுக்கோ. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்து தந்துடுறேன். உன் மனசை ஆழப்படுத்தினா, உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா சுற்றி இருக்கிற சத்தங்கள் எல்லாம் தானாகவே அடங்கி போகிடுமே செல்லவே. கீழே விழுவது தோல்வி அல்ல, விழுந்த இடத்துலையே தங்குறதுக்கு பேர் தான் தோல்வி. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுதுன்னா அது மிகப்பெரிய ஆலமரமாக வளர்வதற்காகத்தானே தவிர அது அழிஞ்சு மக்கி போகிறதுக்காக அல்ல. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நான் உன்னை விதையாக பிறக்க வச்சுருக்கேன். நீ விருட்சமாக வளரணும், ஜொலிக்கணும். யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிந்து கொள்ள விட்டாலும் கூட உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை மறந்துடாத. இரவுகள் எல்லாம் தூங்காமல் கண்டதை நினச்சி நீ கவலைப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை புதுப்பிச்சு உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியுமே செல்லவே.
அதை உனக்கான பலமாக மாற்றுற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் மனதின் ஆழத்தில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் வெளிக்கொண்டு வரேன். உனக்கு மன அமைதியும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாரோ ஏதோ வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதையே நினச்சி வருத்தப்பட்டு காயப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம். உன்னை படைச்ச நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றிகளை பெற்று தருவேன். எந்த கவலையும் மனசில் சுமந்துக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவே இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கொண்டாட தயாராகு. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அத்தனையையும் நான் தான் பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இத்தனை பேரில் உன்னை மட்டும் நான் மறந்துட மாட்டேன். என் கவனம் முழுவதும் எப்போதுமே உன்னை நோக்கி தான் இருக்குது என் தங்கமே. உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ எதிர்பார்க்கும் உதவிகளை எல்லாம் எதிர்பாராத மனிதரிடமிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நான் அனுப்பிய தூதுவன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். யாருடைய கையவாது வச்சு நான் உன்னை தூக்கி பிடிப்பேன் என் செல்லமே. எந்த மனித ரூபத்தில் எப்படி வந்து உதவி செய்வேன்னு உனக்கே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நல்லவர்கள் ரூபத்தில் நான் வந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட போகிறேன். வெளியே புயல் அடித்தாலும் உன் மனசு அமைதியாக இருக்கட்டும். அப்போது உன் மனசுக்குள்ளே நான் குடியேறி உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போக செய்வேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கறது போல நடக்க மாட்டேங்குது, தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் பெற்று தருவேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களையும் உன்னால் சரி செய்ய முடியாத சமாளிக்க முடியாத விஷயங்களையும் நினச்சி கலங்க வேண்டாம். உனக்காக அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக நிம்மதியாக இரு. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை மனசில் சுமந்து வருத்தப்பட வேண்டாம். நடந்ததெல்லாம் முடிஞ்சு போன அத்தியாயம். இப்போது கையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் தரப்போகிற புது பரிசுகளை சந்தோஷமாக ஏந்தி கொள்ள தயாராகு. ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் எங்கேயும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ஓட முடியுதோ ஓடு, ஓட முடியாவிட்டாலும் நடந்தாவது போய்கிட்டே இருக்கணும். எங்கேயும் எதுக்காகவும் நிற்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து போயாவது உனக்கான இடத்தை நீ அடைஞ்சிடணுமே செல்லமே. இந்த சாயப்பா நானும் உன் கூடவே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்வழியை காட்டவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் உன்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சாயப்பா உன்னிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். உன் மனசில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட கொட்டிடு. உன்னை நேசிக்கும் நானே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லா இடங்களிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன் மனக்காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கும்போது தேவையில்லாமல் கவலைப்படாத. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு அழகு இருக்கு. ரோஜா பூ மல்லிகையாக மாறணும்னு துடிப்பது இல்லை. மல்லிகைப்பூ ரோஜாவை போல நல்ல நிறமாக வண்ணமயமாக வாசனையாக மாறணும்னு யோசிக்கிறதும் இல்லை. யார் எப்படி இருக்காங்களோ எது எப்படி இருக்கோ அதுதான் படைப்பின் பூரணத்துவம். நீ எப்போதும் நீயாகவே இரு. அவங்கள இவங்களையும் பார்த்து மாறணும்னு யோசிக்காதே என் தங்கமே. நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் உழைப்புக்கும் உன் முயற்சிக்கும் ஏற்ற வெற்றி மிக பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே தீரும். முற்றுப்புள்ளின்லாம் எதுவும் இல்லை. ஒரு கதவை மூடுனா 1000 வழிகளை நான் உனக்காக உருவாக்கி தருவேன். நீ தைரியமாக அடி எடுத்துவே. உனக்கு நிழலாக நான் இருந்து
உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிச்சு கவலைப்பட்டு இன்றைய உன் மன அமைதியை நீ இழந்து விட வேண்டாம். உனக்கு அனைத்தையும் தாங்கும் பலத்தை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் நிம்மதியாக புன்னகையோடு இரு. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செஞ்ச பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கு எது சிறந்ததோ அதையே இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கிடைக்க செய்து உன் வாழ்க்கை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூட வாழும்படி நான் செய்கிறேன் என் தங்கம்.